ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த விதமாக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி, நீங்க ஜெபிப்பதற்கும் சில முறையை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். முதலாவது பரமண்டலங்கள் இருக்கிற நம்முடைய பரம பிதாவை அட்ரஸ் பண்ண சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறார். சீஷர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார். அதில் பார்த்தீர்கள், அந்த ஜெபத்துல அதிகமாய் ஆவிக்குரிய காரியங்கள் தான் இருக்கும். ராஜ்யம் வருவதாக. அதோடு மட்டுமல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உம்முடைய விருப்பம் எதுவோ அதுதான் பூமியில நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் எல்லாம் மன்னிங்க, நாங்க மற்றவங்களுக்கு மன்னிக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? மன்னித்தோமானால் நமக்கும் அவர் மன்னிப்பாராம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை கேட்க சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? இன்னும் பல வருடங்களுக்குரிய காரியங்களை முன்பாகவே யோசிக்கிறோம், முன்பாகவே சேர்த்து வச்சு திட்டமிடுகிறோம். இதனால் மன அழுத்தத்துக்குள்ளாகிவிடும். அன்றன்றுள்ள ஆகாரம் அழகாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்கான நடத்தலை ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. இடத்துல சோதனைக்குள் கூட பண்ணக்கூடாது, தீமைண்டே அப்பா எங்களை ரட்சிக்குங்கன்னு சொல்லி பாதுகாப்புக்காக பல காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நாம் ஒரு தேய்ந்த ரிக்கார்டு மாதிரி சொல்லது அப்படியே தான் ஜபித்துக் கொண்டே இருப்போம். ஒரே முழங்கால் போடும், அதை போய் நிற்போம், ஆண்டவரே இது இதுன்னு சொல்லி நம்ம சுயநலத்திற்காக தான் அநேக காரியங்கள் இருக்கிறது. இவரை சற்று மாற்றி அமைப்போம் என்று சொன்னால் மாற்றங்களை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய், அவருடைய சித்தம் நிறைவேறும்படியாய், அவருடைய ராஜ்யம், இந்த ராஜ்யங்கள் எல்லாம் உலகத்தின் ராஜ்யங்கள் அழிந்து போகக்கூடியது. நிலையான ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அதைத்தான் தேடச் சொல்லுகிறார். வேதம் அதுதான் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி மத்தேயு 6:33 இயேசுவே சொல்லி இருக்கிறாரே. வெளிநாட்டில் ஒன்று நடந்த சம்பவத்தை நான் வாசித்தேன். ரோலண்ட் ஹில் என்கிற ஒரு மனுஷன் குதிரையிலே போய்கொண்டிருக்கும் பொழுது புயல் மழை அதிகமா வீச ஆரம்பித்து விட்டது. அன்று அது ஒரு இரவு நேரமானனால பக்கத்துல ஒரு கிராமத்துல தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுது. இப்ப அந்த இடத்துல ஒரு விடுதி இருக்கிறது. அங்க போய் விடுதி காப்பாளனை பார்த்து எனக்கு தங்கணுங்கும் போது அவன் இடம் கொடுக்கிறான். போய் அவர் போய் உட்கார்ந்து விட்டார். அவன் உடனே கொஞ்ச நேரம் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். லைட்ஸ் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த விடுதி காப்பாளர் சொல்லுகிறான், லைட்லாம் அணைச்சிட்டு நீங்க படுங்கியா, காற்று மழையும் பயங்கரமா இருக்குது, தூங்க வேண்டியதானே? அப்பொழுது அதுக்கு அந்த மனுஷன் சொல்லுகிறார், ரோலண்ட் ஹில் சொல்லுகிறார், சரி தூங்கலாம், ஆனா இன்னும் கூடி நாம ஜபிக்கவில்லைன்னு சொல்லுகிறார். எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை. இங்கெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது, ஜபிக்கலாம் முடியாது அப்படிங்கிறான். அப்பா உடனே அவர் ரோலண்ட் ஹில் சொல்றாரா, நான் இப்ப புறப்பட்டு வேற விடுதிக்கு போயிருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இன்சார்ஜுக்கு, ஐயா எனக்கு ஜெபிக்க தெரியாதையா, நீங்க வேணா ஜெபிங்க, அதெல்லாம் முடியாத வண்டி எல்லா ஸ்டாஃபையும் கூட்டிட்டு வா. எல்லா ஸ்டாஃபும் வந்துட்டாங்க, எல்லாம் முழங்கால் போடுங்க. எல்லாரும் முழங்கால் போட்டாங்க. அந்த விடுதி பொறுப்பாளர், நீ ஜெபிப்பா அப்படிங்கும்போது, எனக்கு ஜெபிக்கவே தெரியாத சொல்லிக் கொடுக்கிறாரு. ஆண்டவர் எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரோன்னு சொல்லி ஜெபி. அவனும் அதை அப்படியே சொல்றான். தொடர்ந்து பேசினா, எதுக்கு மேல எனக்கு எதுவும் பேச தெரியாது. திருப்பி சொல்லுகிற, எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பதற்கு அவங்க நன்றி என்று சொல்ல அந்த வார்த்தையை சொல்றான். அப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறான். அடுத்து கடைசியிலே அந்த மனிதர் ஜெபித்து எல்லாரையும் படுக்க அனுப்பிவிட்டார். காலையில் எழுந்தார், அவர் பாட்டு போய்விட்டார். 2 வருடங்கள் கடந்தது. மீண்டும் 2 வருடம் கழித்து அந்த வழியிலே ரோலண்ட் ஹில் வருவதற்கு ஒரு தருணம் கிடைத்தது. ஞாபகம் வந்தது, இந்த இடத்துல ஒரு நாள் தங்கணும். அது என்னன்னு பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய ஆலயம் எழுப்பப்பட்டிருந்ததா, அங்கு ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்ததா. யோசித்து பார்த்தார். ஒரு மனிதனுக்கு அன்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அது நிமித்தமாக இந்த பகுதியிலே பெரிய மாற்றம், ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்த முடிய ஒரு பெரிய ஆலயம் உருவாகிவிட்டது. பாருங்கள், ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் மாறுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, ஆச்சரியமான காரியங்களை கூட கர்த்தர் செய்வதற்கு ஏதுவா இருக்கிறது. நாம ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்கு அப்பா எப்படிப்பா ஜெபிக்கணும்? சில நேரம் நம்ம எதை கேட்கணும்னு சொல்லி கூட தெரியாம எதெல்லாமோ கேட்டு புலம்பி விடுகிறோம், பிடிவாதம் பிடிக்கிறோம். அப்படியெல்லாம் ஆண்டவர் சித்தத்தின்படி கேட்போம். நிச்சயமாக இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் சித்தத்தின்படி காரியங்கள் நமக்கு செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாள் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி வந்து நிற்கிறோம்பா. நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிற விதத்தை வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற விதமா எங்களுடைய ஜெபங்கள் இருக்கட்டும். உம்மை பிரியப்படுத்துகிற விதமா எங்களுடைய ஜெபங்கள் இருக்கட்டும். உங்களுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரக்கூடிய காரியங்களை கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளிலும் கூட ஜெபிக்க தெரியலேன்னு சொல்லி ஒருவேளை இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்க ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. நோக்கி கூப்பிட கற்றுக் கொடுங்க. உம்முடைய பாதத்திலே காத்திருந்து உம்மோடு கூட பேசக்கூடிய அந்த ஒரு ஐக்கியத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாய் உம்மோடு கூட இணைந்து செயல்பட நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும்
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டா நிச்சயமாக கற்றுக் கொடுப்பார். அதன்படி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கு பதிலும் பெற்றுக்கொள்ள முடியும். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.